பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 10 வேர்ஸ் 9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, பூரிகைகளை நெடுந்துணியாய் முழங்குங்கள். வெள்ளி பூரிகைகளை நெடுந்துணியாய் முழங்குங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். இது ஒரு அருமையான யுத்தத்திற்கான யுக்தி, வார் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லலாம். அனுதினமும் நாம் சத்துருவோடு யுத்தம் செய்துதான் நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் ஒரு ஆவிக்குரிய களத்திலே இருக்கிறோம். வானமண்டலங்களில் இருக்கிற அந்தகாரத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக தடைகளை உண்டு பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காமல் கெடுத்து மனிதனை கொல்லவும் அழிக்கவும் திருடுவதும் அந்த ஆவிகளின் தன்மை. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சித்து ஞானஸ்நான சத்தியத்திற்கு உட்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்து நம்மை அவர் யுத்த வீரர்களாய் மாற்றி யுத்தம் செய்ய வைக்கிறார். இப்பொழுது அனுதினமும் நாம் யுத்தம் செய்துதான் பழக வேண்டும். இந்த சாரோன் பெந்தேகோஸ்தே சபை உங்கள் எல்லாரையும் யுத்தத்துக்கு பழக்குது. கர்த்தர் அந்த கிருபையை இந்த ஊழியக்காரனுக்கும் இந்த ஊழியத்துக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே கனமகிமை துதிகளை செலுத்துகிறேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பதாக சத்துருவோடு போராடும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், வெள்ளி பூரிகைகளை செய்யுங்கள்னு சொல்கிறார். அந்த வெள்ளி எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் உருக்கி ஊற்றப்பட்ட சுத்த வெள்ளிக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு 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 அந்த வார்த்தையினால் ஏற்படுகிற விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொள்ளணும். அடுத்ததாக அந்த வெள்ளி பூரிகை எதை குறிக்கிறது என்றால், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அப்போ நம்ம நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் அறிக்கை செய்யணும். அப்போ அந்த நாக்கை நம்ம சுத்தமாக பாதுகாக்கணும். கெட்ட வார்த்தை, அவிசுவாச வார்த்தை, தேவையற்ற வார்த்தை, பிரயாசக்காரர்களோடு இருக்கிற வார்த்தை, முறுமுறுக்கிற வார்த்தை, இது எதுவுமே வம்பு, புத்தீனமான பேச்சு, சபித்தல், இது எதுவுமே புறங்கூறுதல், இதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்முடைய நாவை ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சுத்த வெள்ளியாக பார்த்துக்கணும். அப்போ அந்த சுத்த வெள்ளியாகிய பூரிகையில் நெடுந்துணியாக முழங்கணுன்றார் ஆண்டவர். அது எப்படி 2 பூரிகை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு பூரிகை எதை குறிக்குதுன்னா துதியையும், இன்னொரு பூரிகை எதை குறிக்குதுன்னா ஸ்தோத்திரத்தையும் குறிக்குது. நம்ம நல்லா ஆவியில் நிறைந்து சுத்த வெள்ளியாகிய நாவோடு கூட தேவ வார்த்தையிலிருந்து புறப்படுகிற விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி சத்தமாக நீங்கள் ஆண்டவரை முதல்ல துதிக்கணும். பாடல் பாடி ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை சொல்லி 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 துதிக்கணும். யெகோவா இரே, யெகோவா ருவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா சிட்கேனோ, யெகோவா ராஃபா, யெகோவா மாக்கே, இப்படி எல்லாம் சொல்லி யெகோவா தேவனை புகழணும். எபினேசர், இயேசு கிறிஸ்துவ, இம்மானுவேலர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எனக்காய் கொடுக்கப்பட்டவர், இப்படி புகழணும். இன்னும் அநேக நாமங்கள் வேதத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்கள் நாவல் ஆண்டவர் வைக்கிறாரோ அந்த நாமத்தை சொல்லி துதித்து 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 துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களின் வாயில் இருக்கிற துதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது சிஸ்டர், அவ்வளோ பவர் இருக்குது பிரதர். ஆனால் சுத்த வெள்ளியாகி நாக்கில் செய்யுங்க. அந்த சுத்த வெள்ளியோடு ஆண்டவரை
நல்லா ஒரு பக்கம் துதிங்க, இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 100 ஸ்தோத்திரம் போடலாம். எந்த சூழ்நிலை உங்களை பாதிக்குதோ அதை மனதில் கொண்டு வாங்க. நல்ல ஸ்தோத்திரம் 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 போட்டுகிட்டே இருங்க. அது 1000 ஆக்குங்க, 2000 ஆக்குங்க, 3000 ஆக்குங்க. எந்த வல்லமை உங்களை நோக்கி போராடுதோ ஒரு பக்கம் துதி, இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம். இந்த 2 வெள்ளி பூரிகைகளையும் நீங்கள் நெடுந்துணியாக, அது நெடுந்துணினா என்ன அர்த்தம்னா விட்டுறாமல் சோர்ந்து போய் உட்காந்துடாமல் துதித்து 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 நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பகுதி சொல்லுகிறது, உடனே கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் நினைவு கூர்ந்து எந்த வல்லமை போராடுது, பில்லி சூனியம், செய்வின, தடைகள், குறைகள், வறுமை, தரித்திரம், எந்த ஆவி உங்கள் வல்லமையோட குடும்பத்தோட போராடுது, இயேசு தாமே அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்குவார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். பாருங்கள் எப்படி பவுலும் சீலாவும் இந்த சிறையின் மத்தியில் இந்த 2 வெள்ளி பூரிகைகளை எடுத்து ஊதுனாங்க. கை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, உடல் முழுதும் அடி உத, ரத்தம், காயம். ஆனால் அவங்க மைண்டில் அது எதுவுமே வரல. நாவு திறந்துருக்கா, அன்றைக்கி நைட்டு முழுசும் வர்ஷிப், ஒரு பக்கம் ப்ரைஸ், இன்னொரு பக்கம் தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைத்தார். கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அந்த 2 பேரையும். உங்களை நினைவு கூறுவார். கர்த்தர் அசைக்க முடியாத காரியங்களை அசைப்பார், ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 வெள்ளி பூரிகைகளை, துதி ஸ்தோத்திரம் என்கிறதான பூரிகைகளை சுத்த வெள்ளியாகிய எங்களுடைய நாவிலை வைத்து அதை நாங்கள் நெடுந்துணியாய் முழங்க உதவி செய்யும். ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த சோதனையில், பிரச்சனையில் அதையே யோசித்து முழுகி இருக்காங்களோ அதில் ஜெயம் எடுத்து அவருடைய நாவுகள் ஆண்டவரே சுத்த வெள்ளியாய் உம்மை நோக்கி புகழ, துதிக்க, ஸ்தோத்திரிக்க இந்த நாளில் கிரியை செய்யுங்கப்பா. எரிகோவின் மதில்கள், சிறையின் அஸ்திபாரங்கள் நொறுக்கப்படட்டும், அசைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் தந்து நடத்துங்க. இந்த யுத்த யுக்தியை, இந்த வார் ஸ்ட்ராட்டஜியை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. துதிகன மகிமையிலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஜெயம் தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.